வேணுக்குன்னே லேட்டா சப்மிட் பண்ணாங்க. வேணுக்குன்னே லேட்டா சப்மிட் பண்றான், 7 சப்மிட் பண்றான். அவன் விருப்பம், நீ வாங்கிட்டியா இல்லையா, அப்ப அன்னைக்கே திருப்பி கொடுத்துக்கணும். வாங்கி பைசாவையும் வாங்கி போட்டு தற்கால் முறையில் வாங்கி போட்டு படத்தையும் நீ பாத்தியா இல்லையா, அதுக்கப்புறம் நான் வேணுக்குன்னே லேட்டா சப்மிட் பண்றாங்க வாதம். அது ஒரு முட்டாள்தனமான வாதம். முதல்ல ஒரு 27 குறை சொல்றீங்க இல்லையா, அந்த 27 குறையிலே நீங்க சொல்லி இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஆர்ம் போர்ஸஸ் கேவலமா பாக்குறீங்க, இல்ல ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் இப்படி இருக்கு இப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை முடியாதுங்கிறவங்க அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க. அதற்குள்ள சட்ட நடவடிக்கை அன்றைக்கே எடுத்திருப்பார்கள். நீங்க என்ன சொன்னீங்களோ அவ்வளவு கரெக்ஷன்ஸ் அவங்க பண்ணி ஒரு திருப்பி சப்மிட் பண்ணிடுறாங்க. திருப்பி ரெண்டாவது நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போட்டீங்கன்னா, ஒரு தடவை கொடுத்தா ஒரு ரிப்போர்ட் சொல்லுவீங்க, அடுத்த தடவை கொடுத்தா இன்னொரு ரிட்டர்ன் சொல்லுவீங்க. இப்படி 100 தடவை ரிட்டர்ன் போட்டுட்டு இருந்தீங்கன்னா படம் என்று வெளியே வரும். அரசியல் வெளியில் எனக்கு அவரை பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், எந்த ஒரு நிலைப்பாடும் நாம் எடுக்கலாம். நீங்க அதிமுக காரரா இருக்கலாம், திமுக காரரா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் விஜய்க்கு செய்யப்படுவது, ஜனநாயகனுக்கு செய்யப்படுவது சட்டப்படி அநியாயமான சட்டப்படி அநியாயம் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். தமிழகத்துல எப்போதுமே அது சரி தவறுங்கிற அந்த விவாதத்துக்குள்ள போகாம நம்ம பார்த்தோம்னா, சினிமா அப்படிங்கிறது தமிழகத்துல ஒரு பிரபலமான ஒரு விஷயமாகத்தான் இன்னைக்குமே இருந்திருக்கு. இன்றைக்கு சினிமால பேசு பொருளா அமைஞ்சிருக்கிறது ஜனநாயகன். அந்த விஜய் நடித்த அவருடைய கடைசி படம் அவர் சொல்ற அந்த படத்தோட சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படாம அந்த படம் ரிலீஸ் தள்ளி போறதுதான் இன்றைக்கு ஒரு பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம தமிழக வரலாற்றுல பாத்தீங்கன்னா அது சரி தவறுகிற விவாதத்துக்குள்ள போறதுக்கு நிறைய சினிமா சார்ந்தவர்கள் தான் அரசியல்ல நம்மள ஆண்டு இருக்காங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயமா சொல்லுவேன். பட் நிறைய பேர் இல்ல அதுல என்ன தவறு இருக்குமா, அது ஒவ்வொருத்தரோட விவாதத்துக்குரிய பொருள். அப்ப அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறதுனால சினிமாவில் எது செஞ்சாலும் அதோட அரசியல் சாயமாகவே பார்க்கப்படும். அதுவும் குறிப்பாக அரசியல்ல வரக்கூடிய சினிமா நடிகர்களை அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா அரசியல் பின்னணியோட தான் இருக்குங்கிறது தான் இதற்கு முந்தைய வரலாறும் கூட. அப்ப இந்த ஜனநாயகங்கள் அப்படி என்னதான் நடந்துச்சு? ஜனநாயகங்கிறது உங்களுக்கு தெரியும், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி படம்னு அறிவிச்சு அவங்க நடிக்கிற படம். இனிமேல் அவர் நடிப்பார் நடிக்காங்க வருங்காலத்துல சூழ்நிலைகள் நமக்கு சொல்லும். பட் ஆஸ் ஆன் டேட் இன்றைய தேதியில அதுதான் தன்னுடைய கடைசி படம்னு அவர் சொல்லி நடிக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய வரவேற்பு ஒரு ரசிகர்கள் மத்தியில் இருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் இவரோட கடைசி படம் இது ஒரு கோலாகலமா கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த படத்தோட சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படி இந்த படத்துக்கு தணிக்கை குழுக்கு எப்ப அனுப்புனாங்க, அது ஏன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் அதுக்கு பின்னால் உள்ள சட்ட விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஜனநாயகன் படம் டிசம்பர் 18, 19 அந்த தேதிகள்ல தற்கால் முறையில் நம்ம ரயில்வேல தற்கால் பண்றோம்னா எமர்ஜென்சியா தேவைப்படும் தற்கால் பண்றோம். நம்ம தற்கால் முறையில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன், அதாவது சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் சப்மிட் பண்றாங்க. அதை சப்மிட் பண்ணும்போது அவங்க அதை எடுத்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு டிசம்பர் 22, 23 அந்த தேதிகள் சொல்றாங்க, இந்த படத்துக்கு நாங்க இந்த 27 இடங்கள்ல நீங்க கட் பண்ணினீங்க, அது நாங்க சொன்ன மாற்றங்கள் எல்லாம் நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு UA16+, அதாவது 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய சர்டிபிகேட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க யாரு கன்வே பண்றாங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசரான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் கன்வே பண்ணிருந்தாங்க. அவங்க தெரிவிச்சிடறாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸும் நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த UA16+ சர்டிபிகேட் என்னெல்லாம் கட் சொன்னாங்களோ அவ்வளோ கட்டையும் அவங்க அந்த என்னெல்லாம் மாற்றம் சொன்னாங்களோ அவ்வளவு மாற்றத்தையும் பண்ணி திருப்பி அவங்க சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணி அவங்க இந்த மாற்றங்கள்லாம் கேரி அவுட் பண்ணிட்டாங்க, நான் சப்மிட் பண்றோம்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் இங்கதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிக்குது. டிசம்பர் 29 சிபிஎஃப்சியோட சென்னை அலுவலகத்துல அவங்களுக்கு வெர்பலா, அதாவது வாய்மொழியாக என்ன வந்துருச்சுன்னா, படத்துக்கு UA16 சர்டிபிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வாய்மொழியா அவங்களுக்கு எங்களுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, நாங்களும் படத்தை ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, ஜனவரி 5ஆம் தேதி இந்த சிபிஎஃப்சின்னு சொல்றோம் இல்லையா, சென்சார் போர்டு அவங்களோட சேர்பர்சன் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி அந்த படத்தை ரிவ்யூ பண்ண ஒருத்தரோட அவர் சாட்டிஸ்ஃபைடு இல்ல, சில விஷயங்கள்ல மோசமா இருக்கு சொல்லி என்கிட்ட சொன்னாரு, அது மூலமா அந்த படத்தை ரிவ்யூவிங் கமிட்டிக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ரிவ்யூவிங் கமிட்டி சேர்பர்சன் அனுப்பலாம்னா கண்டிப்பா அனுப்பலாம். ஏதாச்சும் ஒரு இது வேற அந்த பார்த்த ஒரிஜினலா பார்த்தவங்கள்ட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பா சேர்பர்சன் ரிவ்யூவிங் கமிட்டிக்கு அனுப்பலாம், அந்த படத்தை திருப்பி பார்க்க சொல்லலாம். அந்த இதுல எந்த இஷ்யூமே கிடையாது. அப்போ இதுல சர்ச்சைகள் எங்கெல்லாம் வருதுங்கிறத நம்ம இந்த படத்துல நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் தற்கால உடனே கொடுத்தீங்கன்னு ஒருத்தர் கேட்கறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சட்டத்தில் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அது லால சொல்லுவாங்க, லிமிடேஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்கு இந்த விஷயம் தொடங்கி 3 வருஷத்துக்குள்ள கேஸ் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க 2 வருஷம் 364 நாள்ல கேஸ் போட்டாலும் ஏன் 2 வருஷம் 364 நாள்ல கேஸ் போடல, ஏன் முதல் வருஷத்திலேயே போடுறேன்னு கேட்க கூடாது.
நீங்க என்ன ஒரு வரையறை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த வரையறைக்குள்ள அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அதை பார்த்து அதை சரி பண்ணி தான் ஆகணும். இதுக்கு இடையில அந்த தரூர் விஷயங்கள் நடந்ததுனால அவரால் டப்பிங் போக முடியாம இருந்திருக்கலாம், நடிக்க முடியாம பல விஷயங்கள் இருக்கு, நமக்கு அதை பத்தி தெரியல. எப்படியோ டிசம்பர் 18ஆம் தேதி தான் அவங்க சப்மிட் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, வேணுக்குன்னே லேட்டா சப்மிட் பண்ணாங்க, வேணுக்குன்னே லேட்டா சப்மிட் பண்றான், 7 சப்மிட் பண்றான். அவன் விருப்பம், நீ வாங்கிட்டியா இல்லையா, அப்ப அன்னைக்கே திருப்பி கொடுத்துக்கணும். வாங்கி பைசாவையும் வாங்கி போட்டு தற்கால் முறையில் வாங்கி போட்டு படத்தையும் நீ பாத்தியா இல்லையா, அதுக்கப்புறம் நான் வேணுக்குன்னே லேட்டா சப்மிட் பண்றாங்க வாதம். அது ஒரு முட்டாள்தனமான வாதம். இப்ப பார்த்துட்டு இதுலதான் இங்க கான்ட்ரவர்சி, இதுதான் இங்க ஒரு சர்ச்சை வருது. பாருங்க, பார்த்துட்டு முதல்ல ஒரு படத்தை நீங்க பாக்குறீங்க, ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டி வச்சு பாக்குறீங்க. இந்த 27 மாற்றங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் தர்ற நீங்க சொல்லிடுறீங்க. நீங்க சொன்னதோட நிப்பாட்டினா கூட உடனே நீங்க ரிவிஷன் கமிட்டிக்கு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, பிரச்சனை வந்திருக்காது. அதை நீங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சொல்லி அவங்க அந்த 27 கரெக்ஷனையும் பண்ணி திருப்பி உங்கள்கிட்ட சப்மிட் பண்றாங்க. அப்போ நீங்க வாய்மொழியா என்ன சொல்றீங்க, US16 பிளஸ் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதை கொடுத்து இருந்திருக்கணும். திடீர்னு உங்களுக்கு எங்க இருந்து அந்த ஞானம் இதை வருதுன்னு தெரியல. 2வது தடவை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க சேர்பர்சன் இதை முதல்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதனால நான் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புறேன். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், இந்தியன் ஆர்ம் போர்சஸ் கொஞ்சம் கேவலமா டிபிக் பண்ணிருக்காங்க, ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னைக்குமே ஆர்ம் போர்சஸ் சொல்லும் போது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க புரிஞ்சுக்கணும், இந்தியன் ஆர்மி இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் இறங்கவே இறங்காது. அவங்க யாரையும் பார்த்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க நாட்டை காப்பாற்ற வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இதை வச்சு இந்த சென்டிமெண்ட்டை வச்சு நிறைய பேரு அதாச்சு இதாச்சு நிப்பாட்டுறதுக்கு இது காரணம் அது காரணம் சொல்லும் போது சொல்லுவாங்க. என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு படத்துக்கு இந்தியன் ஆர்மி கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. போயா நீ பேசினாலும் பேசாட்டி என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன். இந்தியன் ஆர்மி தன்னோட வேலையை ப்ரொஃபஷனலா செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்போ இந்த ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் இந்த சென்டிமெண்ட் சொல்லி இந்த படத்தை அவங்க நிப்பாட்டுறாங்க. அப்போ இந்த சட்டத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல பாக்குறீங்க 5 பேர் கொண்ட கமிட்டி பாக்குறீங்க, சரிங்களா? அப்போ அந்த 27 கட்டு, நீங்க 27 கட்டுன்னு சொல்லலாம், 27 திருத்தங்கள் சொல்லலாம், நீங்க சொல்றீங்க. அதையும் அவங்க கேரி அவுட் பண்ணிட்டு உங்க 2வது சப்மிட் பண்ணி 2வது நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்போ முதல்ல ஒரு 27 குறை சொல்றீங்க இல்லையா, அந்த 27 குறையிலே நீங்க சொல்லி இருந்திருக்கணும், இந்த மாதிரி ஆர்ம் போர்சஸ் கேவலமா பாக்குறீங்க, ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் இப்படி இருக்கு இப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை முடியாதுங்கிறவங்க அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க. அதற்குள்ள சட்ட நடவடிக்கை அன்றைக்கே எடுத்திருப்பாங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அவ்வளவு கரெக்ஷன்ஸ் அவங்க பண்ணி உங்களை திருப்பி சப்மிட் பண்ணிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இதை நான் பண்ண மாட்டேன் எதுவுமே மறுக்கிறேன். நீங்க என்ன 27 திருத்தங்கள் சொன்னீர்களோ அந்த 27 திருத்தங்களையும் ஜனநாயகன் படக்குழு அதை சரி செய்து திருப்பி உங்களை சப்மிட் பண்ணிடுறாங்க. நீங்க அதுக்கப்புறமும் அதை ஏத்துக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில சேர்பர்சன் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புனது தப்புதான். அப்ப ஜனநாயகன் படக்குழு என்ன பண்றாங்க, இப்படி ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க 5ஆம் தேதி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ஹைகோர்ட்ல ஒரு ரிட் மனு ஃபைல் பண்றாங்க. ஜனவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஃபைல் பண்றாங்கன்னு நினைக்கிறோம். அதை ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ணது தப்பு, US16 சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அன்றைக்கு மத்தியானமே சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் மூவ் பண்ணி அந்த ஆர்டருக்கு, படம் ரிலீஸ் பண்ற ஆர்டருக்கு ஸ்டே வாங்கிறாங்க. என்ன சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாங்க அப்படின்னா, சென்சார் போர்டை கேட்காம இவ்வளவு அவசரமா இந்த விஷயத்துல நம்ம நீங்க கொடுத்துருக்க கூடாது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க. இப்ப இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் ஆர்டருக்கு மேலதான் ஜனநாயகன் படக்குழு சுப்ரீம் கோர்ட்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த இன்ட்ரீம் ஸ்டே இருக்கு இல்லையா, அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள ஸ்டே, அதை வெக்கேட் பண்ணி கொடுக்கணும், அதை காலி செய்து கொடுக்கணும், ரத்து செய்து கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மனு போட்டிருக்காங்க. இது 19ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. இப்போ இதுல பின்னால சட்டப்பலன் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஆர்டிகல் 19 அப்படின்னு சொல்லுவாங்க, அது அடிப்படை உரிமை. 2 விஷயம் இருக்கு, அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்னா இதெல்லாம் ஒரு மாநிலம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை உரிமையாக கோர முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அரசாங்கமே நினைத்தாலும் நீதிமன்றங்கள் நினைத்தாலும் உங்களுடைய அடிப்படை உரிமைகளை உங்களிடம் பறிக்க முடியாது. இட்ஸ் அன்பிரிட்ஜபிள், அதை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க யாராலையும் முடியாது. அப்ப ரைட் டு எக்ஸ்பிரஷனும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். ரைட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகள். அப்ப சினிமா எடுப்பதும் ஒரு அடிப்படை உரிமை. அது சப்ஜெக்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க ஒரு 27 ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு கொடுக்குறீங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அவர் பார்த்துட்டு கேரி அவுட் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்காரு. அவர் அதை எதிர்க்கவே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும், படக்குழு அதை எதிர்க்கவே இல்லை. அதை அவங்க சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த திருத்தங்களை பண்ணி கொடுத்துட்டாங்க. திருப்பி 2வது நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போட்டீங்கன்னா, ஒரு தடவை கொடுத்தா ஒரு ரிப்போர்ட் சொல்லுவீங்க, அடுத்த தடவை கொடுத்தா இன்னொரு ரிட்டர்ன் சொல்லுவீங்க, இப்படி 100 தடவை ரிட்டர்ன் போட்டுட்டே இருந்தீங்கன்னா படம் என்று வெளியே வரும். உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சரியாக இருந்திருக்கும்னா, முதல் தடவை பார்க்கும் போதே நீங்க ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அதை குற்றம் சொல்வதற்கு அங்க வழி இல்லை. ஏன்னா எனக்கு உரிமை இருக்குப்பா, பார்த்த ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு அந்த சேர்பர்சன் சொல்லியிருக்கலாம். முதல் தடவை பார்த்து அவங்க அந்த கரெக்ஷன் கேரி அவுட் பண்ணி செகண்ட் தடவை சப்மிட் பண்ணி அதுக்கப்புறமும் நீங்க ஓகே சொல்ல பிறகு பாக்குறது என்ன பொறுத்த வரைக்கும் இது சென்சார் போர்டு செய்வது தவறு. வேற எங்கிருந்தோ
அவர்களுக்கு ஆணையோ உத்தரவோ வந்து சேர்றது செயல்பட்டு போறதா இருக்குது. இது வந்து நம்ம அரசியல் நம்ம என்னது யாருக்கு நமக்கு ஒரு அரசியல் விதியில் எனக்கு அவரை பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம், எந்த ஒரு நிலைப்பாடும் நாம் எடுக்கலாம். நீங்க அதிமுக காரரா இருக்கலாம், திமுக காரரா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் விஜய்க்கு செய்யப்படுவது, ஜனநாயகனுக்கு செய்யப்படுவது சட்டப்படி அநியாயமான சட்டப்படி அநியாயம் தான். உதாரணத்துக்கு ஒரு கோர்ட்ல ஒருத்தர் மனு ஃபைல் பண்றாருன்னா ரிட்டன் அப்படின்னு போடுவாங்க, தப்பு இருந்தா அந்த ரிட்டன்லாம் நீங்க சரி பண்ணி போட்டீங்கன்னா கோர்ட் அதை எடுத்து நம்பர் பண்ணி திருப்பி கொண்டு வந்துடணும். இது ஒரு ப்ரொசீடிங் மாதிரி தான். சிபிஎஸ்சியும் சென்சார் போர்டு ப்ரொசீடிங் மாதிரி தான். ஒவ்வொரு தடவையா புதுசு புதுசா ஒன்னொன்னா ரிட்டர்ன் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்ப எப்போ அது நம்புறாங்க, அப்ப எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்? அப்ப நீங்க வேற ஏதோ எதிர்பார்த்து செய்கிறீர்கள் ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். இப்ப ஜனநாயகர்ல என்ன ஜனநாயகனை பொறுத்தவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது விஜயோட கடைசி படம், இது விஜய் படம் அப்படிங்கிறதுலாம் ரெண்டு விஷயம். இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. சென்சார் பண்ணது தேவை, நான் சென்சார் போர்டு வேணும்னு சொல்றவன் தான். சென்சார் போர்டு தேவை, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க உங்க பணியை சட்டம் உங்களுக்கு எப்படி வரையறுத்து கொடுத்திருக்கோ அதுபடி சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். எவ்வளவு சொன்னா இப்படி சொன்னா அப்படி சொன்னா என் விருப்பத்துக்கு தான் செயல்படுவோம் நீங்க சொல்றது தப்பு. ஏன்னா உங்களுக்கு ஒரு பதவி, அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை சட்டத்திற்கு உட்பட்டு நியாயமாக நீங்க செய்யணும். செய்யலைன்னா நீங்க வந்து அரசியல் பிரஷருக்கோ இல்ல வெளியில உள்ள பிரஷருக்கோ இல்ல வேற எந்த காரணங்களுக்கோ நீங்க அடிபணிஞ்சு போவீங்க அப்படின்னா அப்போ நீங்க நீங்க இந்த இடத்துல தேவையில்லை அவங்க சொல்றது ஒரு வாதத்துக்கு சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஜனநாயக படக்குள்ள நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ற டிஃபென்ஸ் வந்து நாங்கள் 100,000 கோடி போட்டுட்டோம், அதனால எத்தனையோ பேர் பாதிக்கப்படுவாங்க. அதை வந்து நான் இன்றைக்கு ஒத்துக்க 1000 கோடி போட்டு ஒரு கேவலமான ஒரு படத்தை எடுத்து வச்ச அப்ப அது நிப்பாட்டுற உரிமை சென்சார் போர்டு கிடையாது. அது உண்டு. நாளைக்கு தேச விரோத படம் ஒண்ணு வந்து 1000 கோடி செலவழிச்சுட்டேன், தேச விரோத படம் ஒண்ணு எடுத்து ரிலீஸ் பண்ணு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நீங்க அந்த படத்தை முதல்லயே நான் எனக்கு நீங்க கட்சி சொன்னது பிரச்சனை, நீங்க கட்சி சொன்ன அவங்க ஏத்துக்கிட்டாங்க, நீங்க சொன்ன திருத்தங்களே அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு 2வது தடவை நீங்க சரின்னு சொல்லிட்டு நீங்க ரிவ்யூவிங் கமிட்டிக்கு அனுப்புறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. இது விஜய் படமா இருக்கலாம், யார் படமா இருக்கலாம்ங்கிறது இதுல இந்த இடத்துல கொஸ்டின் கிடையாது. இந்த இடத்துல கேள்விக்குறி என்னவென்றால், இந்த இடத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பொருள் என்னவென்றால், மனிதனின் அடிப்படை உரிமைகள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மனிதர்களுக்கு அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை நீங்கள் மீறுகின்றீர்கள் என்பது அப்பட்டமா தெரியுது. அப்ப நீங்க மீறும் போது என்ன பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் நீங்க அடிப்படை உரிமைகளை மீறது மட்டும் இல்லாம நீங்க முன்னுக்கு செஞ்சதோட முரணா செயல்படுறீங்க. அதனால இது தவறுன்னு சொல்லி இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்றணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அந்த படம் சரி தவறுங்கிறது நான் அந்த கொஸ்டின்குள்ள போக விரும்பல. ஏன்னா அதுதான் நீதிக்கு சரியாக இருக்கும்னு என்னுடைய ஒரு விருப்பம், என்னோட ஒரு கணிப்பு. அது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஜனநாயகன் ரிலீஸ் செய்யப்பட வேண்டும் என்றால் அதை தடுத்தது தவறுதான். மீண்டும் சந்திப்போம்.